அபியாச யோக யுக்தேன சேதசா நானிய கவினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானு சிந்தையன். ஸோ இங்கத்துல பகவான் கிருஷ்ணர் பார்த்தா பரம்பொருளை தியானித்து என்னை எண்ணுவதில் இடையராது ஈடுபட்ட மனமுடையவனாக இவ்வழி நின்றும் சற்றும் பிழராத பயிற்சி செய்பவன் நிச்சயமாக என்னை அடைவான் அப்படின்னு சொல்றார். ஸோ இங்க இடத்துல பரம்பொருளை தியானித்து என்னை எண்ணுவதில் இடையராது ஈடுபட்ட மனமுடையவன். ஸோ இங்க இடத்துல கிருஷ்ணர் வந்துட்டு ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு மெயினாக சொல்ல இங்க இடத்துல மனதை பற்றி பேசுகிறார். எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூரா பகவத்கீதையிலையும் பகவான் வந்துட்டு அதிகமாக நமக்கு சொல்றது வந்துட்டு மனதை வந்துட்டு எப்படி பகவான் மேலே அதிகமாக செலுத்துறது. அதனால தான் வந்துட்டு காரியங்கள் நம்ம செய்யும் பொழுது பகவானை வந்துட்டு முன்னிறுத்தி அல்லது பகவான் மேலே ஸ்மரணையில் நம்ம பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். காரியங்கள் வந்துட்டு அவ்வளோ ஒரு விசேஷமாக செய்ய முடியலனா கூட அதில் பகவானுக்கு வந்து செய்யக்கூடிய ஆர்வம் மேலும் பகவானுடைய தியானம் அந்த விஷயத்தில் இருக்கும் ஆயின் அப்படியாப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு மிக உன்னதமான விஷயமாக அல்லது பகவானுக்கு ஏற்புடைய விஷயமாக சொல்லப்படுது. காரணம் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த வஸ்துமே பகவானுக்கு நம்ம வந்துட்டு அர்ப்பணம் பண்ணுறது வந்துட்டு முடியாது. ஒரு விதத்தில் எப்படி ஏதாவது என்னுடைய பொருள் இந்த உலகத்தில் இருந்ததுன்னு சொன்னால் நான் வந்து என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு பொருள் எடுத்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணலாம். பொதுவாக சில பேர் வந்து தியாகிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் வந்து தியாகம் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. நான் வந்துட்டு இந்த உலகத்தில் நான் பல விஷயங்கள் தியாகம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் தியாகம் பண்ணும்போது எனக்குன்னு சில சொந்தமான விஷயங்கள் இருக்குது. அப்படிதான் பகவானை குறித்து நான் நிறைய விஷயங்கள் தியாகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால் முட்டாள் அர்த்தம். ஏன் அப்படி? எல்லாமே பகவானுடைய சொத்து. பகவானுடைய சொத்தை போயிட்டு எப்படி அவன் வந்து தியாகம் பண்ண முடியும்? பகவானோட சொல்லலாம் தியாகம் பண்ணலாம் சொல்லலாம். ஸோ தியாகம் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் யாருக்குமே அருகதே கிடையாது. ஸோ அதனால தான் வந்துட்டு தியாகிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்துட்டு முட்டாள்களாக சொல்லப்படுது. உண்மையான தியாகிகள் அப்படின்னு சொன்னால் மனதை வந்துட்டு பகவானுக்கு வந்துட்டு தியாகம் பண்ணணும். பகவானை வந்துட்டு நினைக்கிறதுக்கு தியாகம். அஃப்கோர்ஸ் மனம் கூட வந்துட்டு ஒரு நிலையில் பார்க்கும்பொழுது இந்த பஞ்சபூதங்களான விஷயம்தான். ஆனால் மனதினுடைய காரணத்தினால தான் இந்த ஆத்மா வந்துட்டு இன்னொரு பிறவிக்கு மாறி மாறி போகிறதுனால மனதை வந்துட்டு பகவான் மேலே நிலைநிறுத்தணும் அல்லது பகவானுக்கு வந்துட்டு அர்ப்பணம் பண்ணணும். அதனால தான் வந்துட்டு காரியங்களுடைய விஷயங்களை வச்சு பகவான் வந்துட்டு நம்மளை இல்லை பகவானை வந்து நமக்கு வந்து அனுகிரகம் இது பண்ணுறது. அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய மேடைகளிலேயோ பெரிய பெரிய விஷயங்கள்லையோ வந்துட்டு பெரிய பெரிய தர்பார்கள்லையும் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு பகவான் இருக்கிறது. அங்கே வந்துட்டு சங்கீத கச்சேரிகளோ அங்கே வந்து நாட்டிய நடன அர்த்தங்களோ அங்கே ஆடாத ஒரு விஷயங்கள்லாம் கிடையாது. இப்போ நீங்கள்லாம் வந்துட்டு இங்கத்தில் நடன டான்ஸ் பண்ணும்போது ஒரு ஆள் இந்த பக்கம் போகிறாரு, ஒரு ஆள் இந்த பக்கம் போகிறாரு, யார் அந்த பக்கம் சொல்கிறாங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சீக்வன்ஸ் தான் இல்லை. ஆனால் ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு இடத்துல நடனம் ஆடக்கூடியவர்கள் வந்துட்டு ரொம்ப நல்லா நடனம் ஆடலாம், நன்றாக கூட பாடலாம், நன்றாக கூட வந்துட்டு எல்லா விஷயங்களும் செய்யலாம். ஆனால் அது பகவானை குறித்தே இருந்தால் கூட அது வந்துட்டு பகவானை வந்து திருப்திப்படுத்துமா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அவங்களுடைய மனம் பகவானை குறித்து. ஏன் வந்துட்டு மாயாவாதிகள் வந்துட்டு நாராயணருடைய பேரையே சொன்னால் கூட அவங்க வந்து பக்தி தொகிகள் நம்ம சொல்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க நாராயணர் அப்படின்னு சொல்லும் போதே அவங்க இறுதியில் இருக்கக்கூடிய தங்களுடைய ஆத்மாவே ஒரு காலத்தில் நாராயணராக மாறினோம் அப்படின்ற அபிப்பிராயத்தை சொல்கிறதுனால அவங்கள வந்துட்டு நம்ம ஒரு பக்தர்கள்னு சொல்ல மாட்டோம், அவங்கள மாயாவாதிகள் சொல்கிறோம். விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய மனம், அவங்க மனம் எல்லாமே நாராயணனுக்கு தான் சேவை பண்ணுது. வெளிப்புறத்தில் பார்க்கும்பொழுது அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக எல்லாமே சொல்கிறாங்க. மாத்தர்கள் கூட சொல்கிறாங்க, மாயாவாதிகள் கூட சொல்கிறாங்க, எல்லாமே சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் கூட ஏன் அது வந்துட்டு பகவானுக்கு ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய உள்ளூர சிந்தனையில் நினைக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் நானும் ஒரு சமயத்தில் நாராயணராக மாறிட முடியும் அப்படின்னு சொல்லி. அதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மாயாவாதிகள் அல்லது நிறைய ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நாராயணராக மாறணும்னு விருப்பம் இருக்குது. ஆனால் துரதிருஷ்டவசமாக நாராயணராக இந்த உடலில் ஆக முடியாது, நாராயணர் மாதிரியும் ஆக முடியாது. இங்கே இடத்துல பிரபுபாதா சொல்கிற மாதிரி யார் ஒருத்தர் வந்துட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வந்துட்டு தொடர்ச்சியாக தன்னுடைய வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையில் ஃபுல்லாக நினைக்கிறானோ
இந்த பிறவிலே கூட அவன் எப்படி வந்துட்டு ஒரு கம்பளி பூச்சி தன்னுடைய வாழ்க்கையை வந்துட்டு பட்டாம்பூச்சி மாதிரி இந்த வாழ்க்கையிலே மாற்றுதோ, அதே மாதிரி இந்த வாழ்க்கையிலே நல்லா பயிற்சி செய்யக்கூடிய ஒரு பக்தன் அடுத்த பிறவில என்ன மாதிரி சச்சிதானந்த ரூபமா உடல் பெற முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா போலியாக இருக்கக்கூடிய மாயாவாதிகள் வந்துட்டு, அல்லது இப்ப தற்சமயத்துல நிறைய நல்ல கூட்டங்கள்ல பேசக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமா கடவுள் அப்படின்றது வந்துட்டு ஒரு வஸ்து இல்லை, கடவுள் அப்படின்றது வந்துட்டு ஒரு நடுநிலையான ஒரு விஷயம், கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம வந்துட்டு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் துரதிருஷ்டவசமா அப்படியாப்பட்ட ஆட்கள் வந்து தன்னுடைய இருதயத்துல தன்னையே நாராயணர் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கல்ல, சில யோகா மாஸ்டர்லாம் கூட இருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க. அவங்க கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் நாராயணருடைய சாங்கெல்லாம் படம், நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே அப்படிலாம் பாடுவாங்க எல்லாமே. ஆனாக்கா உள்ளூர் என்ன அர்த்தம் சொன்னால், நான் ஒரு காலத்தில் நாராயணன்னு சொல்லிட்டு தன் மேலேயே தியானம் பண்ணி பாருங்க. ஸோ அப்படியாப்பட்ட தியானத்தினால, அல்லது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளூரை நாராயணராக மாற்றிக்க முடியல, அதனால் வெளிப்புறத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போல்லாம் கலர் பவுடர்லாம் போட்டு ப்ளூ கலர்லாம் அடித்து முகத்துலலாம் அப்படியே கிருஷ்ணர் மாதிரி கொண்டு வரோம். ஆனால் இதில் ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், யார் எந்த ரூபத்தில் கடவுள் கொண்டு வந்தாலும் கடைசியில் கிருஷ்ணர் மாதிரி வேஷம் போடுறான். ஸோ அட்லீஸ்ட் வந்துட்டு கிருஷ்ணர் வந்து முழுமுதற் கடவுள்ன்றதுல அட்லீஸ்ட் உனக்கு ஒரு அபிப்பிராயம்